அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்திருப்பதை அடுத்து அந்நாட்டில் கடன் பத்திரங்களை வெளியிடும் முடிவை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடியில் ஈடுபட்டதாக கௌதம் அதானி மீது அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மின் விநியோக ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அதானியின் உறவினர் சாகர் அதானி, வினீத் ஜெயின் உள்ளிட்ட 6 பேர் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே வழக்கில் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையமும் கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிதான் என்று கூறியுள்ள அதானி குழுமம் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக கூறியுள்ளது. வழக்கின் எதிரொலியாக 2.19 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதானி குழுமத்தின் சந்தை மதிப்பு குறைந்துள்ளது. அதானி குழுமத்தின் பங்குகள் அனைத்தும் பெருமளவு குறைந்தன. இது ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தபோது அதானி பங்குகள் வீழ்ந்ததை விட 2 மடங்காக கருதப்படுகிறது. தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்காவில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சோலார் ஒப்பந்தத்துக்காக இந்திய அதிகாரிகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை அதானி லஞ்சமாக கொடுத்துள்ளதாகவும் அதனை மறைத்து போலி அறிக்கைகள் மூலம் அமெரிக்கா மற்றும் உலக முதலீட்டாளர்களிடமிருந்து அதானி நிதி பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை அதானி நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, குற்றச்சாட்டுகள் மூலம் இந்தியா மற்றும் அமெரிக்க சட்டத்தை அதானி மீறியது அம்பலமாகி உள்ளதாகவும், இருப்பினும் அதானி இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் பல மாநில முதலமைச்சர்கள் எளிதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக தெரிவித்த ராகுல் காந்தி, 2000 கோடி ஊழல் செய்தவருக்கு பிரச்சனையே இல்லை என்றும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பதாகவும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். कि अदानी जी को एकदम अरेस्ट किया जाए और हम जानते हैं और हम देश को दिखाना चाहते हैं कि अदानी जी की अरेस्ट नहीं होगी, और इसलिए नहीं होगी क्योंकि हिंदुस्तान के प्रधानमंत्री अदानी जी के पीछे खड़े हुए हैं और उनके प्रोटेक्टर हैं. அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் தொடர்பு உள்ளதாக வெளியான செய்தியை தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுத்திருக்கிறார். கரூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தினசரி அங்காடி கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பல மாநிலங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள தமிழ்நாடும் ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சிலர் சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்தியது. வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கிறது.